இப்பெல்லாம் கேட்கும் பொழுதே மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறாருன்ற கேள்விதான் முதல்ல கேட்கறாங்க. பணம் தான் சார் முக்கியம், நீங்க வேற. என் கணவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து அவர் உழைச்சி சம்பாதிப்பாரு, நான் வெளியில வந்து உழைச்சி சம்பாதிப்பேன். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு பிள்ளைகளையே நம்ம வளர்க்க முடியும். பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். அப்பொழுது நாம் உழைக்காமல் இருந்ததனால்தான் இன்னைக்கு பல பேர் அலைபேசிக்கு அடிமைகளாக ஒழுக்கமின்றி இருக்கிறோம்னு சொன்னா, உழைப்பு குறையும் பொழுது ஒழுக்கமும் தானாக குறையுங்க. தேனெல்லாம் சேகரிக்கிற இந்த மனிதர்கள் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த தேனெல்லாம் திருடிக்கிறாங்களேன்னுச்சான். அதுக்கு தேனி சொல்லுச்சான், இந்த மனிதர்களால் என்னுடைய தேனை வேணா திருட முடியுமே தவிர என்னுடைய உழைப்பை ஒருபோதும் திருட முடியாதுன்னு சொன்னா, வாழ்க்கையில உழைப்பு தாங்க அவசியம். இங்கிருந்தும் எங்கிருந்தும் வசந்த் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் உழைப்பா இல்லை ஒழுக்கமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக உழைப்பு தான் காரணம். நாம் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்தை இவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கோம்னா, அதற்கு பின்னாடி பல தேச தலைவர்களுடைய உழைப்பு தான் காரணமா இருக்குன்னா ஒழுக்கம்னு பேசிட்டு போயிருக்கார். அதுலயும் 80 ஆண்டு காலம் சுதந்திரம் அடைஞ்சு ஆகுது. ஆனா இன்னும் சௌந்தரபாண்டியன் சார் 1947 இருக்கிறார். எடுத்த உடனே சொன்னார், நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்க்கறோம்னா என்னன்னு பார்ப்போம், அவர் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறாருன்னு பார்ப்போமா. எந்த காலத்துல சார் நீங்க இருக்கிறீங்க? இப்பெல்லாம் கேட்கும் பொழுதே மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறாருன்ற கேள்விதான் முதல்ல கேட்கறாங்க. பணம் தான் சார் முக்கியம், நீங்க வேற. நல்லவனா இருந்து என்ன பண்ண முடியும்? அதுலயும் நான் 30ல 35 நாள் வெளியில வந்து பேசுறேன்னா, இதுவே வந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதே ஒழுக்கமா? முதல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க கூட்டத்துல இருக்கதான் நினைச்சு பேசிட்டாரு. இதுல இன்னொரு காமெடி, என் கணவர் ஒழுக்கத்தோடு இருக்கிறதுனாலதான் நான் பட்டிமன்றம் வந்து பேசுறேன்னா, அதெல்லாம் இரண்டாவது பட்சம் தான். என் கணவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து அவர் உழைச்சி சம்பாதிப்பாரு, நான் வெளியில வந்து உழைச்சி சம்பாதிப்பேன். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு பிள்ளைகளையே நம்ம வளர்க்க முடியும். எந்த காலத்துல இருக்கிறாருன்னு தெரியலைங்க. அதுலயும் நம்முடைய நடுவர் அவர்கள் 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய தமிழ் திரை உலகத்துல 3000 பாடல் எழுதியிருக்காருன்னு சொன்னா, அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்புங்க. இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை விமர்சனங்களை சந்திச்சிருப்பாரு, எத்தனை தடைகள் வந்திருக்கும். அத்தனை தடை கற்களையும் படிக்கற்களா மாற்றி இன்னைக்கு முன்னணி பாடலாசிரியரா இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய கடின உழைப்புங்க. ஆனா அவர் பேசும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு நடுவர் அவர்களே. அவர் என்னவோ மகாத்மா காந்தி மாதிரியும், மேடம் என்னவோ அன்னை தெரேசா மாதிரியும், நம்ம என்னமோ கோட்சே மாதிரியும், நாங்க 2 பேரும் அல் qaeda தீவிரவாதி மாதிரியும் அப்படி பேசுறீங்களேங்க. நாங்களும் சுதந்திர நாட்டில் தாங்க இருக்கோம். ஐயா, வாழ்க்கைக்கு ஒழுக்கம் தேவையே இல்லை என்பது எங்களுடைய கருத்து இல்லைங்க. எந்த இடத்தில் உழைப்பு இருக்கிறதோ, யார் உழைக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒழுக்கம் என்பது இயல்பாகவே வந்துடும். நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறீங்க, ஆனா உழைக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்ப கொரோனா நேரத்துல பல பேர் அலைபேசியின் அடிமைகளாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னா, அதற்கு காரணம் கொரோனா நேரத்துல யாரும் உழைக்க வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம். அப்பொழுது நாம் உழைக்காமல் இருந்ததனால்தான் இன்னைக்கு பல பேர் அலைபேசிக்கு அடிமைகளாக ஒழுக்கமின்றி இருக்கிறோம்னு சொன்னா, உழைப்பு குறையும் பொழுது ஒழுக்கமும் தானாக குறையுங்க. அவர் கேட்டார், ஒருத்தவங்களுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, ஆனா அவர் உழைக்கிறாரு, அது நல்லதான்னு கேட்டார். நான் கேட்கிறேன், ஒருத்தருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குங்க, அதை எல்லாம் விட்டுட்டு ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் முடிவு பண்ண உடனே அடுத்த நாளே எல்லாம் ஒரு நாள்ல மாறிடுமா? ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறும். அது அவருடைய உழைப்பினால் மட்டும்தாங்க மாறும். மனிதன் பிழை செய்வது என்பது இயல்புங்க. மனுஷனா சில தப்பு செய்யதான் செய்வான். தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனே இல்லைனாங்க. அப்படி நம் வாழ்க்கையில சில தவறுகள் நடக்கலாங்க.
உதாரணத்துக்கு சொல்றேனே, கர்நாடகாவில் ஒரு பஸ் கண்டக்டரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு உலகமே சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அது அவருடைய உழைப்பு தான். ஆனா சமீபத்துல அவர் ஒரு மேடையில பேசும்பொழுது சொல்றாரு, முன்னாடி அவங்க மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மனைவி இத்தனை வருஷம் வாழறாங்களே அவங்களுக்கு தான் பெருமை எல்லாம் சேரும்னு சொன்னா, எப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மிடத்தில் சில பிழைகள் நேரிடலாம். அதையும் தாண்டி ஒருத்தங்க வாழ்க்கையில் உச்சத்தை அடையணும்னா அதற்கு உழைப்பு என்பது அவசியங்க. வாழ்க்கையில உழைக்காம ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா? ஐயா, பக்கத்து மாநிலத்துல ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட் விழுந்துச்சான். அதை பார்த்த பக்கத்துக்காரருக்கு பொறுக்க முடியல. கடவுள்கிட்ட போய் வேண்டாரு, என்ன கடவுளே நீ இப்படி பண்ணிட்ட, என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியான சோம்பேறி குடிகாரன், அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு, நான் எப்பேற்பட்ட பக்தன், எத்தனை பேருக்கு நல்லது செய்யறேன், எனக்கு நீ ஏதாவது பார்த்து பண்ணக்கூடாதான்னு புலம்புனாராம். இவர் புலம்பல் தாங்க முடியாம கடவுளை இறங்கி வந்து, அப்பா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், உன் நல்ல மனசுக்கு 5 லட்சம் என்ன 5 கோடி கூட நான் கொடுப்பேன், அதுக்கு நீ முதல்ல லாட்டரி டிக்கெட் வாங்கணுமேன்னு சொன்னாராம். இப்படி நம்ம வாழ்க்கையில நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு எவ்வளவு வேணா நீங்க வசனமா பேசலாம். ஆனால் அதற்கான உழைப்பு என்பது நம்மிடத்துல தாங்க இருக்கணும். நான் கேட்கிறேன், ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் ரெசல்யூஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்யணும், ஒன்று தீர்மானம் எடுப்போம். காலையில 5 மணிக்கே எழுந்துக்கணும், இந்த வருஷம் ஒரு 5 கிலோவாவது குறைக்கணும், 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 5 நல்ல புத்தகங்களை படிக்கணும்னு 5 தீர்மானத்தையாவது எடுப்போம். ஆனா அது ஒரு 5 நாளாவது நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமா? பண்ண மாட்டோம். காரணம், அதற்காக உழைப்பதற்காக நம்ம 5 நிமிஷம் கூட செலவழிக்கிறது கிடையாதுங்க. ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான உழைப்பை போட்டால்தான் உங்கள் ஒழுக்கமே உயிர் பெறுங்க. ஐயா, தேனி இருக்கு பாருங்க, தேனி. இந்த தேனி பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை சிறுக சிறுக சேகரிச்சு தேன் கூட்டுல வைக்கும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய தேவைக்காக அந்த தேனை எடுத்துப்போம். பறவைகள்லாம் போய் தேனியை கிண்டல் பண்ணிச்சான், தேனி நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி தேனெல்லாம் சேகரிக்கிற, இந்த மனிதர்கள் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த தேனெல்லாம் திருடிக்கிறாங்களேன்னுச்சான். அதுக்கு தேனி சொல்லுச்சான், இந்த மனிதர்களால் என்னுடைய தேனை வேணா திருட முடியுமே தவிர என்னுடைய உழைப்பை ஒருபோதும் திருட முடியாதுன்னு சொன்னா, வாழ்க்கையில உழைப்பு தாங்க அவசியம். நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பு உழைப்புங்க. யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாம போனாலும் நமக்கு இறுதி வரை துணையாக இருப்பது உழைப்புங்க. தூத்துக்குடியில பேச்சியம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. 20 வயசுல கல்யாணம் ஆகுது. கணவர் 10 நாட்கள்ல மாரடைப்புல இறந்து போயிடுறாரு. அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா. அந்த பிள்ளைய படிச்சு கரை சேர்க்கணுன்றதுக்காக வேலைக்கு போகிறாங்க. அந்த போற இடத்துல பாதுகாப்பு இல்லை. எது நம்ம வேலைக்கு போறதுக்கு தடையா இருக்கு? நான் பெண்ணுன்றதுனால தானே. அப்படிப்பட்ட அழகே எனக்கு தேவையில்லைன்னு மொட்டை அடிச்சு பேச்சி அம்மாளாக இருந்த ஒரு தாய் இன்னைக்கு முத்து மாஸ்டர் என்ற ஒரு தந்தையா மாறி இருக்காங்கன்னு சொன்னா, என்னுடைய அடையாளம் என்பது என்னுடைய உடையில் இல்லை, என்னுடைய உழைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு உழைப்பு தாங்க வாழ்க்கையை முன்னேற்றம். சொன்னாரு, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தானே நம்மளுடைய தேசத்தினுடைய தாரக மந்திரம்னு. நம்முடைய வேதங்களும் மதங்களும் சமயங்களும் எதங்க நமக்கு போதிக்குது? உழைக்காமல் உண்ணும் உணவு திருட்டுக்கு சமம் என்கின்றது பகவத்கீதை. உனக்கு வேண்டிய ரொட்டி துண்டை உன் உழைப்பின் வியர்வையால் பெற்றுக்கொள் என்கின்றது நம்முடைய பைபிள். மனிதனுக்கு அவனது உழைப்பின்றி வேறு எதுவும் இல்லை என்கின்றது திருக்குரான் என்று சொன்னால், நம்முடைய வேதங்களும் மதங்களும் நமக்கு உழைப்பதானுங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. உழைப்புல ஏதுங்க தாழ்ந்த உழைப்பு, உயர்ந்த உழைப்பு, சிறியவன் பெரியவன்ற எந்த பாகுபாடுமே கிடையாதுங்க. சுகி சிவமையா ஒரு மேடையில சொல்றாரு, தெரு கூட்டுவது என்பது தாழ்ந்த வேலை அல்ல, நீங்கள் கூட்டிய பிறகு அங்கு குப்பை இருந்தால்தான் அது தாழ்ந்த வேலைன்னு சொன்னா, எந்த வேலையையும் முழு மனதோடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒழுக்கத்தை விடவா ஒரு ஒழுக்கம் இருக்க முடியும்? ஐயா, இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறங்க. 1945 ஜப்பான்ல அணுகுண்டு தாக்குதல் நடக்குது.
அங்க இருக்கக்கூடிய பெருநகரங்கள் எல்லாம் தரமட்டம் ஆயிடுதுங்க. இனி இந்த நாடு முன்னேறாது, புல் பூண்டு முளைக்காது, இங்க விவசாயம் பண்ண முடியாதுன்னு உலகமே சொல்லும் பொழுது உழைப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்ட ஜப்பான், நாங்க கடலுக்கு மேல கூட விவசாயம் பண்ணுவோம், எந்த நாட்டையும் சார்ந்திருக்க மாட்டோம்னு இன்னைக்கு வளர்ந்த நாடாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றிங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி உழைப்பு என்ற ஒன்றுதான் ஒரு தனி மனிதனையும் நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.